மேடம் சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? ஒரு நிமிஷம் செக் பண்றேன். இல்ல சார், அப்படி யாரும் இங்க அட்மிட் ஆகல. என்ன பசங்கள இவங்க எப்படி சொல்றாங்க? சரி வாங்க. மண்டையில பலமா அடிபட்டிருக்கு. பிளட் வர நிறைய லாஸ் ஆயிருக்கு. அப்ப இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். நீங்க சொல்றது சரிதான் டாக்டர். ஆனா இவங்க யார் என்னன்னே தெரியல. நாம எப்படி ஆபரேஷன் பண்ண முடியும்? இந்த பொண்ணோட ஹஸ்பண்டோ இல்ல சொந்தக்காரங்களோ யாராவது வந்து சைன் பண்ணாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். இது எல்லாத்த விட இன்னொரு காம்ப்ளிகேஷன் இருக்கு டாக்டர். பேஷண்ட் கண்ண மூடாம இருக்காங்களே, அதை சொல்றீங்களா? ஆமா டாக்டர், அதை சரி பண்ணாதான் ஆபரேஷனே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம். அதுக்குள்ள பேஷண்ட் சொந்தக்காரங்க வந்தா மத்த ட்ரீட்மெண்ட் செய்வோம். ஓகே டாக்டர். ஹலோ, என்னங்க ரேவதி பாத்துட்டீங்களா? அவ எங்க இருக்கா? ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்லல்ல? ரோகிணி, நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு ரோகிணி. ரேவதி இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா ரோகிணி. என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றதை கேட்கவே எனக்கு மனசு பதறுது. ரேவதிக்கு என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு வேற சொல்றீங்க. ரேவதிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுமா. அந்த ஆக்சிடென்ட்ல அவளுக்கு பின்மண்டையில் அடிபட்டு பிளட் நிறைய லாஸ் ஆயிட்டதா சொல்றாங்க. ஐசியூல கான்சியஸ் இல்லாம கிடக்குறாமா. என்னங்க சொல்றீங்க? அவளுக்கு ஆக்சிடென்ட்டா? மண்டையில அடிபட்டு கான்சியஸ் இல்லாம இருக்காளா? நீங்க என்னங்க சொல்றீங்க? எங்க அவர் பயந்த மாதிரி நடந்துருச்சேங்க. அவளோட இந்த நிலைமைக்கு காரணம் நானும் ஆயிட்டேனேங்க. சரி, டாக்டர் இப்ப என்னதாங்க சொல்றாங்க? சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறதா தான் சொல்றாங்க. உடனே ஏதோ ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்கம்மா. ஆபரேஷனா? சரி, அப்ப ஆபரேஷனாவது பண்ண வேண்டியதானங்க. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்காமா. என்னங்க சொல்றீங்க? ரேவதிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல அவ கண்ணை மூடாம திறந்தபடியே இருக்காமா. என்னங்க என்னென்னமோ புதுசா சொல்றீங்க? ஆமா ரோகிணி, அவ கண்ணை மூடாம அப்படியே திறந்த மாதிரியே இருக்காளாமா. கண்ணியமைய மூடாம ஆபரேஷன் எதுவும் பண்ண முடியாதாமா. எல்லாமே சிக்கல் மேல சிக்கலா இருக்கு. சரி, இப்ப அவர் என்ன பண்றாரு? சகல ரொம்ப அப்செட்ல இருக்காருமா. ரொம்ப தைரியமா தன்னம்பிக்கையோட இருக்கிற மனுஷன். ரேவதிக்கு இப்படி ஆனது தெரிஞ்சதும் உடஞ்சு போயிட்டாருமா. எங்க நீங்க அவருக்கு ஆறுதலா இருங்க. நாங்க இப்ப உடனே வரோம். சரி, சீக்கிரம் வாங்கம்மா. அம்மா,
சந்திரா, சீக்கிரம் போ சந்திரா. சரிக்கா. கல்யாண நாள் அன்னைக்கு உன் மனைவி ரேவதிக்கு பெரிய கண்டம் இருக்கு. உயிருக்கு ஆபத்தான கண்டம் இருக்கு. அவளை அந்த கண்டத்திலிருந்து காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு. அன்னைக்கு அவளை வெளியே எங்கேயும் அனுப்பாத. உன் பார்வையிலேயே வச்சுக்க. அதான் அவளுக்கு நல்லது. இந்த ஆபத்திலிருந்து அவ தப்பிச்சிட்டா அப்புறம் உங்க கல்யாண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சகல, கவலைப்படாதப்பா. ரேவதிக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. நீங்க 2 பேர் யாருக்கு எந்த கெடுதல் நினைச்சது இல்லப்பா. உங்களுக்கு எப்படிப்பா நல்லது நடக்காம போகும்? கன்ஃபார்மா ரேவதி இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நல்லபடியா வெளியே வருவா பாரு. தப்பு பண்ணிட்டாங்க. இல்லையா சகல சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு தப்பு பண்ணலையாப்பா. ரேவதிக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிட்டு தானே இருந்த. அப்புறம் ஏப்பா அப்படி பேசுற? நான் ரேவதி கிட்ட இதை பத்தி பேசியிருக்கணுங்க. என்ன சொல்ற சகல? ரேவதி கிட்ட விஷயத்த சொல்லியிருந்தா கண்டிப்பா வெளியே போயிருக்க மாட்டார்ல. அதெல்லாம் சொல்லி பயமுறுத்த வேண்டாம் தாங்க நினைச்சேன். சகல, நடந்தது பேசி இதுக்கப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. நடக்க வேண்டியதை பாப்போம்ப்பா. மாப்ள, ரேவதிக்கு என்னாச்சு மாப்ள? அவ இப்ப எப்படி இருக்கா? அவ எதுக்கு தனியா போனா? மாமா, ரேவதி சகலைக்கு கல்யாண நாளுக்காக ஒரு gift கொடுக்க நினைச்சிருக்கு மாமா. சகலைக்கு பைக்னா பிடிக்குன்னு சொல்லி புதுசா ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கா. அதை சர்ப்ரைஸா கொடுக்கணுன்றதுக்காக யாருக்கு தெரியாம பைக் ஷோரூமுக்கு போய் பைக்கை புக் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஏதோ ஒரு கார் மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாமா. அதை பார்த்து அங்க இருந்து யாரோ ஆட்டோல ஏத்தி ரேவதிங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க மாமா. உள்ளதான் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. என் பொண்ணுக்கு இப்படி ஆகணுமா? ரேவதி, என் கண்ணே, உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? நீ யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டியே. உனக்கு கடவுளே இப்படி ஒரு சோதனையை கொடுத்தாரு.